அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்றேன். ನಾನು ಇವತ್ತು ಡಿಎಂಕೆ ಕಾಂಗ್ರೆಸ್ ಮತ್ತು ಎಲ್ಲ ಮಿತ್ರಕೂಟಗಳೆಲ್ಲ ಏನಿಲ್ಲಿದೆ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಕಾರ್ಯಕರ್ತರೆಲ್ಲ ಒಗ್ಗಟ್ಟಿಂದ ನೀವು ದುಡಿತಾ ಇದ್ದೀರಿ. ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ಕೂಡ ಶುಭ ಹಾರೈಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಇದು ಜಯ ನಿಮ್ಮೆಲ್ಲರ 20 ಪಕ್ಷಗಳ ಜಯ. ಇದು ಬರೀ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ಜಯ, ಡಿಎಂಕೆ ಜಯ ಅಂತ ಅಲ್ಲ, 20 ಪಕ್ಷಗಳ ಒಕ್ಕೂಟದಿಂದ ಏನು ರಚನೆ ಆಗಿದೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಜಯ. ನೀವೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. நம்ம மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகள் தலைவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து செல்லக்குமாரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನೀವು ಎಲೆಕ್ಷನ್ ಗೆದ್ದಾದ್ಮೇಲೆ ಮತ್ತೆ ನನ್ನನ್ನು ಕರೆಸಿ ನಾನು ಮತ್ತೆ ನಿಮ್ಮನ್ನು ಬಂದು ಮಾತಾಡ್ತೀನಿ. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ ಕಾಂಗ್ರೆಸ್, ಜೈ ಡಿಎಂಕೆ. ஜெய் கோயிங்க மறுபடி திரும்பி காவேரி பட்டணத்துக்கு வந்து உங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்றேன்னு சொல்றாங்க. நன்றி, வணக்கம். பேசலாமான்னு கேட்கிறாரு. பேசலாமான்னு கேட்கிறாரு. பிரகாஷ் டிரான்ஸ்லேட் பண்ண எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். நம்ம பர்கூர் எம்எல்ஏ தலைவர் மதையலுகன் ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ಇருக்கு. ನಮ್ಮ ಪ್ರಕಾಶ್ ಎಂಎಲ್ಎ ಹೊಸೂರು ಇருக்கு. ನಮ್ಮ ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ ನಮ್ಮ ನೇತಾ ಶಿವಕುಮಾರ್ இருக்கு. ஜேகேஎஸ் பாபு இருக்கு. விகேஎஸ் கோவிந்த் இருக்கு. விகே கோவிந்த் இருக்கு. கோவிந்த் சுவாமி. தங்க சுப்பிரமணியம் இருக்கு. ஸ்ரீனிவாஸ் இருக்கு. செந்தில் இருக்கு. ஹர்ஷவர்தன் இருக்கு. செந்தில் குமார் இருக்கு. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಹಂಸವೇಣಿ ಸೆಂಥಿಲ್ ಕುಮಾರ್ ಇருக்கு. ನಮಸ್ಕಾರ. ಬಹಳ ಸಂತೋಷ ಆಯಿತು. ಕಾವೇರಿ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಇವತ್ತು ಬಂದು ಒಬ್ಬ ಹಿರಿಯ ಪಕ್ಷದ ಕಾರ್ಯಕರ್ತ ನಿಮಗೋಸ್ಕರ ಹಗಲು ರಾತ್ರಿ ದುಡ್ಲಿಕ್ಕೆ ಆಸೆ ಪಟ್ಟು ಇಲ್ಲಿ ಎಂಪಿ ಆಗಿ ದುಡಿದು ಮತ್ತೆ ವಿಧಾನಸಭೆಗೆ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತೇಳಿ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಬಂದಂತ ನಮ್ಮ ಮಿತ್ರ ನಮ್ಮ ಶಿವಕುಮಾರ್ ಅವರ ಮತಯಾಚನೆಗೆ ನಾನು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದೇನೆ. ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல கேண்டிடேட், முன்னாடி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், உங்களுடைய பணியாற்றுவதற்காக கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக நின்றிருக்கிறார். அவர்களுக்கு வாக்கு சேர்க்க வந்திருக்கிறேன். ನಾನೊಬ್ಬನೇ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿಲ್ಲ. ನನ್ನ ಜೊತೆ ನಮ್ಮ ಮಿತ್ರರಾದಂತ ರಾಮಲಿಂಗಾರೆಡ್ಡಿ ಅವರು, ನಮ್ಮ ಆನೇಕಲ್ ಶಾಸಕರಾದಂತ ಶಿವಣ್ಣ ಅವರು ಮತ್ತು ಇನ್ನ ಪಕ್ಷದ ಅನೇಕ ಮುಖಂಡಗಳೆಲ್ಲ ಕೂಡ ಶಿವಕುಮಾರ್ ಅವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು, ಅವ್ರನ್ನ ಗೆಲ್ಲಿಸಲೇಬೇಕು, ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ಪಡಿಲೇಬೇಕು ಅಂತೇಳಿ ಇಡೀ ಭಾರತೀಯ ರಾಷ್ಟ್ರೀಯ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ಪರವಾಗಿ ನಾನು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದೇನೆ. நான் மட்டும் இங்க வரல. என்னோட காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ராமலிங்காரெட்டி அவர் வந்திருக்காங்க. பக்கத்துல மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவகுமார் வந்திருக்காங்க. சிவண்ணா வந்திருக்காங்க. ஆனேக்கல் எம்எல்ஏ வந்திருக்காங்க. இன்னும் பல பேர் என்னுடைய வருகை தந்து இவர் வெற்றிக்காக காங்கிரஸ் பார்ட்டி இன்னைக்கு காவேரி பட்டணத்துக்கு வந்திருக்கிறது. ನನಗೆ ಇವತ್ತು ಡಿಎಂಕೆಯ ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಅಂತ ಸ್ಟಾಲಿನ್ ಅವರು ಅವರ ಒಕ್ಕೂಟ ಇವತ್ತು ನಮ್ಮ ಮಿತ್ರ ಅಂತ ಶಿವಕುಮಾರ್ ಅವರಿಗೆ ಈ ಸೀಟ್ ಅನ್ನ ಸ್ಪರ್ಧೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟದಕ್ಕೆ ನಾನು ಅವರಿಗೆ 1 ಕೋಟಿ ನಮಸ್ಕಾರ, ಅಭಿನಂದನೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ನಾನು ಬಯಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. நம்ம மதசார்பற்ற கூட்டணியினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர் நம்ம செல்லக்குமாருக்கு இந்த பகுதியில சீட் கொடுத்ததுக்கு நான் அவருக்கு மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்றேன். ಇವತ್ತು ನಾವೆಲ್ಲ ಈ ದೇಶದ ಸ್ವಾತಂತ್ರ್ಯವನ್ನ ನಿಮಗೆ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷ ತಂದುಕೊಡ್ತು. ಕಾಂಗ್ರೆಸ್ ಇತಿಹಾಸ ಈ ದೇಶದ ಇತಿಹಾಸ. ಕಾಂಗ್ರೆಸ್ ಶಕ್ತಿ ಈ ದೇಶದ ಶಕ್ತಿ. ಕಾಂಗ್ರೆಸ್ ಈ ದೇಶಕ್ಕೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ತಂದುಕೊಟ್ಟಿದೆ. ಕಾಂಗ್ರೆಸ್ ಈ ದೇಶಕ್ಕೆ ರಾಷ್ಟ್ರಗೀತೆ ತಂದುಕೊಟ್ಟಿದೆ. ಈ ಕಾಂಗ್ರೆಸ್ ಈ ದೇಶಕ್ಕೆ ಸಂವಿಧಾನ ತಂದುಕೊಟ್ಟಿದೆ.
ಕಾಂಗ್ರೆಸ್ ಈ ದೇಶಕ್ಕೆ ತ್ರಿವರ್ಣ ಧ್ವಜ ತಂದ್ಕೊಂಡಿದೆ. ಆ ಪಕ್ಷದ ಪರವಾಗಿ ಇವತ್ತು ನಾವು ಸೆಲ್ವಕುಮಾರ್ನ ಇಲ್ಲಿ ನಾವು ಸ್ಪರ್ಧೆಗೆ ಇಳಿಸಿದ್ದೇವೆ. காங்கிரஸ் பார்ட்டி நம்ம சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த ஒரு பார்ட்டி எதுன்னு சொன்னா அது காங்கிரஸ் பார்ட்டி. நமக்கு சுவாபிமானத்தை கொண்டு வந்த பார்ட்டி எதுன்னு சொன்னா அது காங்கிரஸ் பார்ட்டி. எல்லாத்துக்கும் காங்கிரஸ் பார்ட்டி தான் முக்கிய காரணகர்த்தராக இருக்கக்கூடிய காரணத்தினால் நம்ம செல்லக்குமார் அவர்கள் இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். ಸಂವಿಧಾನ ಕೊಟ್ಟಿದೆ, ರಾಷ್ಟ್ರಗೀತೆ ಧ್ವಜ ಕೊಟ್ಟಿದೆ, ಸಂವಿಧಾனம் கொடுத்திருக்கு, ராஷ்டிரகீதையும் காங்கிரஸ் பார்ட்டி தான் கொண்டு வந்திருக்கு. இப்படி பல்வேறு வளர்ச்சிகளை செய்த பார்ட்டி தான் காங்கிரஸ் பார்ட்டி. அந்த பார்ட்டி மூலமாக தான் செல்லக்குமார் இங்கே நிற்கிறார். ಇವತ್ತು 20 ಪಕ್ಷಗಳ ಒಕ್ಕೂಟ ಡಿಎಂಕೆ ಅವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಈ ಚುನಾವಣೆ ಎದುರಿಸ್ತಾ ಇದೆ. ಇಡೀ ರಾಷ್ಟ್ರ ನಿಮ್ಮ ಸ್ವಾಭಿಮಾನದ ಕಿಚ್ಚನ್ನ ನೋಡ್ತಾ ಇದೆ. ನಮ್ಮ ಸ್ಥಳೀಯ ಭಾಷೆ ಉಳಿಸ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ, ನಮ್ಮ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಉಳಿಸ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಇವತ್ತು ನಾವು ಹೋರಾಟವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಇದಕ್ಕೆ ನಮ್ಮ ಡಿಎಂಕೆ ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಸ್ಟಾಲಿನ್ ಅವರು ಈ ನೇತೃತ್ವವನ್ನ ಈ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ವಹಿಸಿದ್ದಾರೆ. நம்ம 20 பார்ட்டி சரி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஏற்பாடு செய்து இன்னைக்கு இந்தியாவிலேயே மோடியை எதிர்க்கின்ற ஒரே ஒரு தலைவர் நம்மளுடைய தளபதி ಇವತ್ತು ಇಡೀ ಭಾರತ ನಿಮ್ಮ ತೀರ್ಪನ್ನ ನೋಡ್ತಾ ಇದೆ. ಎರಡನೇ ಬಾರಿಗೆ ಇವತ್ತು ವಾಪಸ್ ಬರ್ತಾರೋ ಇಲ್ಲೋ ಅನ್ನೋದು ಬೇಕಾದ ಜನಕ್ಕೆ ಅನುಮಾನ ಇತ್ತು. ನೀವು ಯಾರನ್ನೇ ಕೇಳಿ, ಒಬ್ಬ ಬೈಸಿಕಲ್ ಅವನ್ ಕೇಳಿ, ಹೆಣ್ಮಕ್ಳನ್ನ ಕೇಳಿ, ಯುವಕರನ್ನ ಕೇಳಿ, ರೈತರ ಕೇಳಿ, ಕಾರ್ಮಿಕರು ಕೇಳಿ, ಅವರೆಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಮ್ಗೆ ಎಲ್ಲ ಸಹಾಯವನ್ನ ಡಿಎಂಕೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ, ನಾವು ಮತ್ತೆ ಡಿಎಂಕೆ ನೇತೃತ್ವಕ್ಕೆ ಮತ ಹಾಕ್ತೀವಿ ಅಂತ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಆಶ್ವಾಸನೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்றைக்கு தமிழகத்தில் 2வது முறையாக தளபதி மு.க. ஸ்டாலின் வருவாரா இல்லையா என்று எல்லோரும் சந்தேகப்பட்டார்கள். ஆனால் எங்கே போனாலும் தளபதி மு.க. ஸ்டாலின் தான் 2வது முறையாக முதலமைச்சராக வரப்போறார். எல்லா திட்டங்களும் சிறப்பாக எங்களுக்கு கொடுத்திருக்கார். ஆகவே அவர்தான் முதலமைச்சராக வரப்போறார் என்று எல்லாரும் சொல்றாங்க. ಇವತ್ತು ಚೆಲ್ಲಕುಮಾರ್ ಅವರು ಹಿಂದೆ ಎಂಎಲ್ಎ ಆಗಿದ್ರು, ಸಂಸತ್ ಸದಸ್ಯರಾಗಿದ್ರು, ಪಕ್ಷದ ಅನೇಕ ಹುದ್ದೆಗಳಲ್ಲಿ ಇಡೀ ದೇಶವನ್ನ ಸುತ್ತಿದ್ದಾರೆ. ಇಂಥ ಅನುಭವಿ ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ ಇನ್ನೊಂದು ಪಾರ್ಟಿಲಿ ನಿಮ್ಗೆ ಸಿಗ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಅದನ್ನು ಇವತ್ತು ಭಾರತೀಯ ರಾಷ್ಟ್ರೀಯ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷ ಮಲ್ಲಿಕಾರ್ಜುನ್ ಖರ್ಗೆ ಅವರು ಮತ್ತು ರಾಹುಲ್ ಗಾಂಧಿ ಅವರು ಚೆಲ್ಲಕುಮಾರ್ ಅವ್ರನ್ನ ನಿಮ್ಮ ಮಡಲಿಗೆ ಹಾಕಿದ್ದಾರೆ. நம்ம செல்லக்குமார் ಅವರು ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை இருந்து அப்புறம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் பணி ஆற்றுவதில் இந்தியாவிலேயே நல்ல அறிமுகப்பட்டவர். ஆகவே ராகுல் காந்தி அவர்களும் நம்மளுடைய சோனியா மேடம் அவர்களும் இங்கு வேட்பாளராக, மல்லிகார்ஜுன ಖರ್ಗೆ அவர்களும் அவரை இங்கு வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார். ಇವತ್ತು நம்மளுடைய சோனியா மேடம் அவர்களும் இங்கு வேட்பாளராக, ಮಲ್ಲಿಕಾರ್ಜುನ ಖರ್ಗೆ அவர்களும் ಅವರ இங்கு வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார். ಇವತ್ತು ತಮ್ಗೆಲ್ಲ ನಾನು ಕೇಳೋದಿಷ್ಟೇ, ನಾನು ಕೂಡ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ಅಧ್ಯಕ್ಷನಾಗಿ 6 ವರ್ಷದಿಂದ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ನಾನು ನಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಬೇಕು ಅಂತೇಳಿ ನಮ್ಮ ಪ್ರಕಾಶ್ ಅವ್ರನ್ನ ಮತ್ತು ತಳಿ ಎಂಎಲ್ಎ ರಾಮಚಂದ್ರ ಅವ್ರನ್ನ ಕೇಳಿದೆ, ನಿಮ್ಮ ಏನೇನು ಕಾರ್ಯಕ್ರಮ ಅಂತೇಳಿ. ಅವರು ನಿಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಅನೇಕ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳ ಪಟ್ಟಿಯನ್ನ ಪ್ರಕಾಶ್ ಮತ್ತು ರಾಮಚಂದ್ರ ಅವರು ಕೊಟ್ಟರು. ಇದನ್ನ ಗಮನದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ನಾನು ಕೂಡ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ 5 ಗ್ಯಾರಂಟಿಗಳನ್ನ ಕೊಟ್ಟೆ. 5 ಗ್ಯಾರಂಟಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ, ಎಲ್ಲ ನನ್ನ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ, ತಾಯಂದಿರಿಗೆ, ಸಹೋದರಿಯರಿಗೆ ಇವತ್ತು 1 ತಿಂಗಳಿಗೆ 2,000 ರೂಪಾಯಿ ಕೊಡಬೇಕು ಅಂತೇಳಿ ಗೃಹಲಕ್ಷ್ಮಿ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಕೊಟ್ಟೆ, ಗೃಹಜ್ಯೋತಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ಕೊಟ್ಟೆ, ಅನ್ನಭಾಗ್ಯ ಕಾರ್ಯಕ್ರಮ ಕೊಟ್ಟೆ, ಉಚಿತವಾಗಿ ಫ್ರೀ ಬಸ್ ಕೊಟ್ಟೆ, ಯುವಕರಿಗೆ 3,000 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟೆ. ಈ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನ ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ನಾನು ಇಟ್ಟು ಇವತ್ತು ಇಡೀ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇವತ್ತು ಅದನ್ನ ನಾನು ಅನುಷ್ಠಾನಕ್ಕೆ ತಂದಿದ್ದೇವೆ. நான் காங்கிரஸ் பார்ட்டியினுடைய தலைவராக கர்நாடகாவில் இருக்கும்போது நம்மளுடைய ஒய் பிரகாஷ் என்னையும் நம்மளுடைய தலி ராமச்சந்திரன் அவர்களையும் உங்களுடைய ஸ்டேட்ல என்னென்ன மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாருன்னு கேட்டு அவங்க சொன்னது பிறகு நான் யோசிச்சு 5 கேரண்டிகளை கொடுத்த. அதுல பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம்,
இரண்டாவது வந்து மகளிருக்கு உரிமை தொகை 2000, அதே போல படிப்ப மாணவர்களுக்கு 3000, இந்த மாதிரி 5 கேரண்டிகளை கொடுத்து இன்னைக்கு அவங்களெல்லாம் நம்மளுடைய தமிழ்நாட்டுல என்ன செஞ்சாங்களோ அதுதான் நாங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணி செஞ்சு இன்னைக்கு சாதனை பண்ணிருக்கோம். ಇವತ್ತು ವಿಶ್ವಾಸ ಇರಲಿ. ಇವತ್ತು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷ ಹಾಗೂ ಸ್ಟಾಲಿನ್ ರವರು ಏನು ನಿಮ್ಗೆ ಆಶ್ವಾಸನೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಈಗಾಗಲೇ 1,000 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇನ್ನ 1,000 ರೂಪಾಯಿ ಸೇರಿಸಿ ನೀವು ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ಆಯ್ಕೆ ಮಾಡಿದ ಮೇಲೆ 2,000 ರೂಪಾಯಿ ಎಲ್ಲರ ಅಕೌಂಟ್ಗೆ 1,36,00,000 ಹೆಣ್ಮಕ್ಳಿಗೆ ನೇರವಾಗಿ ಹಾಕ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದೇವೆ. ಅದು ಚುನಾವಣೆ ಗೆದ್ದ ಮೊದಲನೇ ತಿಂಗಳಿನಿಂದಾನೇ ಪ್ರಾರಂಭ ಆಗ್ತದೆ. ಹೆಣ್ಮಕ್ಳು ಇದಕ್ಕೆ ಕಾಯ್ಕೊಂಡು ತಾವು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. மகளிர் உரிமை தொகை வந்து ஏற்கனவே 1000 ரூபாய் 1,31,00,000 குடும்பங்களுக்கு இப்போ வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த உடனே அந்த மாதத்திலிருந்து மாதம் 2000 ரூபாய் அவங்களுடைய அக்கவுண்ட்ல வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்றேன். ಎಲ್ಲ ರೈತರೇ ಈ ದೇಶದ ಆಸ್ತಿ. ಇದು ರೈತರಿಗೆ ಇವತ್ತು ನಾವು ಶಕ್ತಿಯನ್ನು ತುಂಬಬೇಕು. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಮುಂದಕ್ಕೆ ಎಲ್ಲ ರೈತರಿಗೆ ಮೀಟ್ ಇಲ್ದೇನೆ ವಿದ್ಯುತ್ ಶಕ್ತಿಯನ್ನ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಕೂಡ ಇವತ್ತು ನಮ್ಮ ಪ್ರಣಾಳಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಘೋಷಣೆಯನ್ನು ನಾವು ಮಾಡಿದ್ದೇವೆ. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுக்கு மேலேயும் மீட்டர் இல்லாத ஒரு இலவச மின்சாரத்தை வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கிறோம் சொல்லி மேனிஃபெஸ்டோல அறிவிச்சிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ಇದಲ್ಲದೆ ಎಲ್ಲ ಕುಟುಂಬಗಳಲ್ಲೂ ಕೂಡ ಗೌರವದಿಂದ ಬದುಕಬೇಕು. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗಿ, ಫರ್ನಿಚರ್ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗಿ, ಇಲ್ಲ ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಸಾಮಾನು ಪಾತ್ರೆ ಸಾಮಾನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, ಯಾವುದೇ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಕೂಡ 8,000 ರೂಪಾಯಿ ಕೂಪನ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮ ಆಂತರಿಕವಾದಂತಹ ಆರ್ಥಿಕ ಶಕ್ತಿಯನ್ನು ತುಂಬಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಈಗಾಗಲೇ ನಾವು ನಮ್ಮ ಪ್ರಣಾಳಿಕೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಗೆ ಮಾತು ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ. நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில இப்போது இல்லத்தரசிகளுக்கு 8,000 ரூபாய் கூப்பன் கொடுக்க போறோம். அந்த 8,000 ரூபாய் கூப்பன்ல நீங்க விருப்பப்பட்ட கடைக்கு போய் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அது டிவி ஆகியிருந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜ் ஆகியிருந்தாலும் சரி, வாஷிங் மிஷின் ஆகியிருந்தாலும் சரி, ஓவன் ஆகியிருந்தாலும் சரி, எது வேணாலும் எந்த கம்பெனி வேணாலும் நீங்க வாங்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை 8,000 ரூபாயில அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ಇದರ ಜೊತೆಗೆ ಓಲ್ಡ್ ಏಜ್ ಪೆನ್ಷನ್ ಕೊಡ್ತಾ ಇತ್ತು ಮತ್ತು ಓಲ್ಡ್ ಏಜ್ ಪೆನ್ಷನ್, ವಿಡೋ ಪೆನ್ಷನ್ ಮತ್ತು ಹ್ಯಾಂಡಿಕ್ಯಾಪ್ ಅದನ್ನು ಕೂಡ ಈಗ ಏನಿದೆ ಅದಕ್ಕಿಂತ ಜಾಸ್ತಿ ಮಾಡಿ 2,000 ರೂಪಾಯಿ ಪ್ಲಸ್ 2,500 ರೂಪಾಯಿ, ಒಬ್ರು 2,000 ರೂಪಾಯಿ ಓಲ್ಡ್ ಏಜ್ ಪೆನ್ಷನ್ ಮತ್ತು ಹ್ಯಾಂಡಿಕ್ಯಾಪ್ಗೆ 2,500 ರೂಪಾಯಿ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಈಗಾಗಲೇ ನಾವು ಭರವಸೆಯನ್ನು ನಾವು ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ. ஓல்ட் பென்ஷன் OAP கொடுக்கிறோம். அது 1,500 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாய் ஆயிருக்கிறோம். நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு 2,000 2,500 ரூபாயாக தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக தேர்தல் முடிஞ்ச உடனே அதை செஞ்சு காட்டுறோம். ಇವತ್ತು ಈ ದೇಶದಲ್ಲಿ ನಮ್ಮ ತಮಿಳ್ ಭಾಷೆಯ ಗೌರವ, ಸ್ವಾಭಿಮಾನ ಎಲ್ಲ ಕೂಡ ಉಳಿಸ್ಕೊಳ್ಬೇಕು. ಅದನ್ನು ಉಳಿಸ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಇವತ್ತು ಇಡೀ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ, ಬಿಜೆಪಿ ಮತ್ತು ಅಣ್ಣಾ DMK ಇವರೆಲ್ಲ ಸೇರಿ ನಿಮ್ಮ ಸ್ವಾಭಿಮಾನವನ್ನು ಕೆಳಗೆ ಹೊರಟಿದ್ದಾರೆ. ಇವತ್ತು ನಮ್ಮ ಸ್ಟಾಲಿನ್ ಅವರು ಅದಕ್ಕೆ ಪ್ರತಿಭಟನೆಯನ್ನು ಮಾಡಿ ನಾವು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷ ನಾವೆಲ್ಲ ಸೇರಿ ನಿಮ್ಮ ಸ್ವಾಭಿಮಾನ ಉಳಿಸಲಿಕ್ಕೆ ನಾವೆಲ್ಲ ಬದ್ಧರಾಗಿದ್ದೇವೆ ಅನ್ನೋ ಮಾತನ್ನ ಹೇಳಲಿಕ್ಕೆ ನಾನು ಬಯಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. இன்னைக்கு நம்மளுடைய மரியாதையை காக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை கடுப்பில் போட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிஜேபியும் ADMKவும் சேர்ந்து நம்மளுடைய மொழியை எடுத்துட்டு இந்தியை திணிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறாங்க. அதுக்கு ஒரு எதிர்க்கக்கூடிய ஒரே இதுதான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಅಲ್ಲೂ ಕೂಡ ನಿಮ್ಮ ಸಂಖ್ಯೆಯನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡಬೇಕು, ದಕ್ಷಿಣ ಭಾರತದ ಸಂಖ್ಯೆ ಕಡಿಮೆ ಮಾಡಬೇಕು. ನಾವು ಇಡೀ ದಕ್ಷಿಣ ಭಾರತದಲ್ಲಿ ಅತಿ ಹೆಚ್ಚು ಟ್ಯಾಕ್ಸ್ ಅನ್ನ ನಾವು ದೆಹಲಿಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಆದ್ರೂ ಕೂಡ ನಮ್ಗೆ ನ್ಯಾಯನ ಒದಗಿಸಿಕೊಡದೆ ನಮ್ಮ ನಂಬರ್ನ ಕಡಿಮೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಸಂಚು ನಡೆಸ್ತಾ ಇದೆ. ಅದರ ವಿರುದ್ಧವಾಗಿ ಇವತ್ತು ನಾವು ಹೋರಾಟವನ್ನು ನಾವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಅದಕ್ಕೆ ನೀವು ನಮ್ಮ ಈ ಒಂದು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷ ಮತ್ತು ನಮ್ಮ ಒಕ್ಕೂಟಕ್ಕೆ ಬೆಂಬಲ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದೇನೆ. நம்ம டீலிமிட்டேஷன் பண்ணி நமக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை குறைப்பதற்கு மோடி அரசு சதி செய்கிறது. அந்த சதியை முறியடிக்கும் விதமாக நம்முடைய இந்தியா கூட்டணி வந்து அமோக வெற்றி பெற்று இன்னைக்கு அதை முறியடித்து இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
ನಾನು ಅನೇಕ ವಿಚಾರಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಹಂಚ್ಕೊಳ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಬಹಳ ಆಸೆಯಿಂದ ಇದ್ದೇನೆ. ಇನ್ನ ನಾನು ಕೃಷ್ಣಗಿರಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು. ಇನ್ನ ಬರೀ 1.5 ಗಂಟೆ ಮಾತ್ರ ಇದೆ. ಇನ್ನ ಕೃಷ್ಣಗಿರಿಯಲ್ಲಿ ಸಭೆ ಇದೆ. ಅಲ್ಲೂ ಕೂಡ ಚಲಕುಮಾರು ನಾವೆಲ್ಲ ಕೂಡ ಮಾತಾಡಬೇಕಾಗಿದೆ. ಆದ್ರಿಂದ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ದೊಡ್ಡ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ತಾವೆಲ್ಲ ಸೇರಿ ಈ ರೋಡ್ ಶೋನ ತಾವು ಮಾಡಿದ್ದೀರಿ. ತಮ್ಗೆಲ್ಲ ನಾನು ಕೈ ಮುಗಿದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಇವತ್ತು ಏನು ಚಲಕುಮಾರ್ ಅವರ ಹಸ್ತ ಇದೆ, ಈ ಹಸ್ತಕ್ಕೆ ತಾವು ಮತವನ್ನ ಕೊಡಬೇಕು. ಅವರು ಜಯಶೀಲರಾಗಿ ಮಾಡಬೇಕು. ಅವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಸೇವೆಯನ್ನು ಒಬ್ಬ ಪ್ರಾಮಾಣಿಕವಾದ ಒಬ್ಬ ಕಾರ್ಯಕರ್ತರಂತೆ ದುಡಿದು ನಿಮ್ಮ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. ನಿಮ್ಮ ಕೃಷ್ಣಗಿರಿ ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ಗೌರವವನ್ನು ತರ್ತಾರೆ. ತಾವು ಅವರ ಹಸ್ತಕ್ಕೆ ಮತವನ್ನು ಕೊಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಕೈ ಮುಗಿದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ನಾನು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದೇನೆ. இன்னும் நிறைய பேச எனக்கு ஆசை இருக்கு. ஆனா இன்னும் கிருஷ்ணகிரியில ஒரு பொதுக்கூட்டம் இருக்கு. அங்கே போய் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால செல்லக்குமார் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்றேன். ನಾನು ಇವತ್ತು ಡಿಎಂಕೆ ಕಾಂಗ್ರೆಸ್ ಮತ್ತು ಎಲ್ಲ ಮಿತ್ರಕೂಟಗಳೆಲ್ಲ ಏನಿಲ್ಲಿದೆ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಕಾರ್ಯಕರ್ತರೆಲ್ಲ ಒಗ್ಗಟ್ಟಿಂದ ನೀವು ದುಡಿತಾ ಇದ್ದೀರಿ. ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ಕೂಡ ಶುಭ ಹಾರೈಸಿದ್ದೇನೆ. ಇದು ಜಯ ನಿಮ್ಮೆಲ್ಲರ 20 ಪಕ್ಷಗಳ ಜಯ. ಇದು ಬರೀ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ಜಯ, ಡಿಎಂಕೆ ಜಯ ಅಂತ ಅಲ್ಲ. 20 ಪಕ್ಷಗಳ ಒಕ್ಕೂಟದಿಂದ ಏನು ರಚನೆ ಆಗಿದೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಜಯ. ನೀವೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. நம்ம மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகள் தலைவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து செல்லக்குமாரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನೀವು ಎಲೆಕ್ಷನ್ ಗೆದ್ದಾದ್ಮೇಲೆ ಮತ್ತೆ ನನ್ನನ್ನು ಕರೆಸಿ ನಾನು ಮತ್ತೆ ನಿಮ್ಮನ್ನು ಬಂದು ಮಾತಾಡ್ತೀನಿ. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ ಕಾಂಗ್ರೆಸ್, ಜೈ ಡಿಎಂಕೆ. ஜெய் கோயிங்க மறுபடி திரும்பி காவேரி பட்டணத்துக்கு வந்து உங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்றேன்னு சொல்றாங்க. நன்றி, வணக்கம். பேசலாமான்னு கேட்கிறாரு. ಪ್ರಕಾಶ್ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಟ್ பண்ண ಎಲ್ಲರಿಗೂ வணக்கம் வணக்கம் வணக்கம். ನಮ್ಮ ಬರಗೂರು MLA ತಳವಾರ್ ಮದಯಲಿಗನ್ ವೇದಿಕೆ, ನಮ್ಮ ಪ್ರಕಾಶ್ MLA ಹೊಸೂರು ಇದಕ್ಕೆ, ನಮ್ಮ ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ ನಮ್ಮ ನೇತ ಚಲಕುಮಾರ್ ಇದಕ್ಕೆ, JKS ಬಾಬು இருக்கு, VKS கோவிந்த் இருக்கு, VK கோவிந்த் இருக்கு, கோவிந்த் சுவாமி, தங்க சுப்பிரமணியம் இருக்கு, ஸ்ரீனிவாஸ் இருக்கு, செந்தில் இருக்கு, ಹರ್ಷವರ್ಧನ್ இருக்கு, செந்தில் குமார் இருக்கு. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಹಂಸವೇಣಿ ಸೆಂಥಿಲ್ ಕುಮಾರ್ ಇருக்கு. ನಮಸ್ಕಾರ. ಬಹಳ ಸಂತೋಷ ಆಯ್ತು ಕಾವೇರಿ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಇವತ್ತು ಬಂದು ಒಬ್ಬ ಹಿರಿಯ ಪಕ್ಷದ ಕಾರ್ಯಕರ್ತ ನಿಮಗೋಸ್ಕರ ಹಗಲು ರಾತ್ರಿ ದುಡ್ಲಿಕ್ಕೆ ಆಸೆ ಪಟ್ಟು ಇಲ್ಲಿ MP ಆಗಿ ದುಡಿದು ಮತ್ತೆ ವಿಧಾನಸಭೆಗೆ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತೇಳಿ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಬಂದಂತ ನಮ್ಮ ಮಿತ್ರ ನಮ್ಮ ಚಲಕುಮಾರ್ ಅವರ ಮತಯಾಚನೆಗೆ ನಾನು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದೇನೆ. ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல கேண்டிடேட், முன்னாடி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், உங்களுடைய பணியாற்றுவதற்காக கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக நின்றிருக்கிறார். அவர்களுக்கு வாக்கு சேர்க்க வந்திருக்கிறேன். ನಾನೊಬ್ಬನೇ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿಲ್ಲ. ನನ್ನ ಜೊತೆ ನಮ್ಮ ಮಿತ್ರರಾದಂತ ರಾಮಲಿಂಗಾರೆಡ್ಡಿ ಅವರು, ನಮ್ಮ ಆನೇಕಲ್ ಶಾಸಕರಾದಂತ ಶಿವಣ್ಣ ಅವರು ಮತ್ತು ಇನ್ನ ಪಕ್ಷದ ಅನೇಕ ಮುಖಂಡಗಳೆಲ್ಲ ಕೂಡ ಚಲಕುಮಾರ್ ಅವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು, ಅವ್ರನ್ನ ಗೆಲ್ಲಿಸಲೇಬೇಕು, ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ಪಡಿಲೇಬೇಕು ಅಂತೇಳಿ ಇಡೀ ಭಾರತೀಯ ರಾಷ್ಟ್ರೀಯ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ಪರವಾಗಿ ನಾನು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದೇನೆ. நான் மட்டும் இங்க வரல. என்னுடைய காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ராமலிங்காரெட்டி அவர் வந்திருக்காங்க. பக்கத்துல மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவகுமார் வந்திருக்காங்க, சிவண்ணா வந்திருக்காங்க, ஆனேக்கல் MLA வந்திருக்காங்க. இன்னும் பல பேர் என்னுடைய வருகை தந்து இவர் வெற்றிக்காக காங்கிரஸ் பார்ட்டி இன்னைக்கு காவேரி பட்டணத்திற்கு வந்திருக்கிறது. ನನಗೆ ಇವತ್ತು ಡಿಎಂಕೆಯ
ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಅಂತ ಸ್ಟಾಲಿನ್ ರವರು ಅವರ ಒಕ್ಕೂಟ, ಇವತ್ತು ನಮ್ಮ ಮಿತ್ರ ಅಂತ ಚಲಕುಮಾರ್ ಅವ್ರಿಗೆ ಈ ಸೀಟ್ ಅನ್ನ ಸ್ಪರ್ಧೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟದಕ್ಕೆ ನಾನು ಅವ್ರಿಗೆ 1 ಕೋಟಿ ನಮಸ್ಕಾರ ಅಭಿನಂದನೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ನಾನು ಬಯಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. நம்ம மதசார்பற்ற கூட்டணியினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர் நம்ம செல்லக்குமாருக்கு இந்த பகுதியில சீட் கொடுத்ததுக்கு நான் அவருக்கு மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்றேன். ಇವತ್ತು ನಾವೆಲ್ಲ ಈ ದೇಶದ ಸ್ವಾತಂತ್ರ್ಯವನ್ನ ನಿಮಗೆ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷ ತಂದುಕೊಡ್ತು.